الحمد لله وحده الصلاة والسلام على من لا نبي بعده أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اليوم أكملت لكم دينكم وأتممت عليكم نعمتي ورضيت لكم الإسلام دينا صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى فمن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله فمن كانت هجرته إلى دنيا يصيبها أو امرأة ينكحها فهجرته إلى ما هاجر إليه صدق رسول الله صلى الله عليه وسلم. நாட்களில் சிறந்த நாளாகிய இந்த ஜும்ஆவுடைய தினத்தில் இந்த ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக இஅ்திகாஃபுடைய நியத்தில் அமர்ந்திருக்கும் அன்பான இஸ்லாமிய நெஞ்சங்களே, அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் எந்தெந்த விடயங்களை அவனுடைய அல் குர்ஆனின் மூலமாகவும் கண்மணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையின் வார்த்தையின் மூலமாக எமக்கு செய்யுமாறு ஏவிருக்கின்றானோ அந்த விடயங்களில் எம்மால் இயன்றளவு எடுத்து நடக்கும்படியும் எந்தெந்த விடயங்களை இது வேண்டாம், இது கூடாது, ஹராம் என்பதாக தடுத்துள்ளானோ அவற்றை முற்றுமுழுதாக தவிர்த்து கொள்ளும்படி முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் என்னும் நல்லுபதேசம் செய்து கொள்கிறேன். அன்பான இஸ்லாமிய நெஞ்சங்களே, அன்பான சகோதரர்களே, இந்த உலகத்தில் வாழக்கூடிய அல்லாஹுடைய எல்லா படைப்பினங்களிலும் மிகவும் கோல் ஓரியன்டான ஒரு இலக்கை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு படைப்பு எது என்று கேட்டால் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ போகிற அனைத்து படைப்பினங்களிலேயும் அல்லாஹ்வுடைய கிரியேஷனில் எந்த படைப்பினம் கோல் ஓரியன்டாக அந்த கோலை எடுத்ததில் இருந்து கடைசி வரைக்கும் கிவ் அப் பண்ணாமல் என்ன கஷ்டம் வந்தாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் எந்த ஒரு தடையும் தாண்டி அந்த இலக்கை அடைகிற ஒரு படைப்பு எதுன்னு கேட்டால் பயப்படாமல் சொல்லலாம், அது ஷைத்தானை தவிர வேறு யாரும் இருக்க முடியாது. ஷைத்தான் தான் அல்லாஹ்கிட்ட என்ன சபதமா என்ன சேலஞ்ச் பண்ணினானோ அந்த சேலஞ்சில் இருந்து ஒரு ஸ்டெப் சரி பேக்வேர்ட் வைக்காம எப்படி சரி அந்த சேலஞ்ச் ஓவர் கம் பண்ணணும், அல்லாஹ்கிட்ட முன்னுக்கு வாக்கொண்டு கொடுத்தேன், ஓண்ட படைப்பினங்களை நிச்சயமாக நரகத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பேன் என்று சொல்லி இந்த வாக்கை ஃபுல்ஃபில் பண்ணி ஓண்ட அடியார்களை நரகத்துக்கு கொண்டு போய்ட்டு சேர்க்கணுன்றதுக்காக 100% ஹைலி ஃபோக்கஸ்டாக முயற்சி செய்யக்கூடிய ஒரு படைப்பு வந்து அது ஷைத்தான் தான். அதில் யாருக்கும் சந்தேகம் கிடையாது. அன்பானவர்களே, இந்த உலக வாழ்க்கை என்ன, அதோட மீனிங் என்ன, இந்த உலக வாழ்க்கையுடைய என்ன, ஏன் மக்கள் வாழ்கிறாங்க, இந்த உலகத்தில் நன்மை தீமாண்டு இருக்குது, சொர்க்கம் நரகம் இருக்குது, இதில் அடிப்படை என்னாண்டா கண்ணை மூடிக்கொண்டு சொல்லேலும் இந்த உலக வாழ்க்கையுடைய சுருக்கம் ஷைத்தான் இனத்திற்கும் மனித இனத்திற்கும் மத்தியில் நடக்கக்கூடிய போர், யுத்தம். அவன் ஒரு சேலஞ்ச் ஒன்று பண்ணிட்டு வந்தான், அவ்வளோ பேத்தையும் வழி கெடுப்பேன்ண்டு. அல்லாஹ் ஒரு சேலஞ்ச் ஒன்று பண்ணினான், நீ முடியுமெண்டா வழி கெடுத்துக்கொண்டு. அதைத்தான் இந்த உலகத்தில் ஷைத்தானும் முயற்சி செய்கிறான். ஷைத்தாண்ட ரெப்ரசன்டேட்டராக நாங்களும் முயற்சி செஞ்சு கொண்டிருக்கிறோம், அல்லாஹ்வுடைய ரெப்ரசன்டேட்டராக. இதுதான் இன்றைக்கு உலகத்தில் நடக்குது. ஷைத்தானுடைய கியாமத்தில் அல்லாஹ் ஷைத்தானை பார்த்து சொன்னான், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு சுஜூத் செய்யுங்கன்னு சொல்லி. ஷைத்தான் அதை மறுத்தான். அல்லாஹ் கேட்குறான், காலமா மனஅக அல்லா தஸ்ஜுத இத் அமர்துக், நான் உனக்கு சுஜூத் செய்ய சொன்ன நேரத்தில் உன்னைய தடுத்தது எது, ஏன் நீ சுஜூத் செய்யல, என்ன ரீசன் கேட்ட நேரத்தில் ஷைத்தான் சொன்னான், கால அன ஹைரும் மின், யா அல்லாஹ் நீ படைச்ச அந்த ஆதமை விட நான் சிறந்தவன். ஹலக்தனி மின் நார், என்ன நெருப்பால படைச்சாய், வ ஹலக்தஹு மின் தீன், ஆதம நீ மண்ணால படைச்சாய், அதனால எனக்கு சுஜூத் செய்யலா யா அல்லாஹ். அப்போ அல்லாஹ் அவனை விரட்டி நேரம் நம் ஷைத்தான் அல்லாஹ் பார்த்து சொல்றான், என்னாண்டா, யா அல்லாஹ் உன்னோட அடியார்களை நான் வலிக்கெடுப்பேன். எப்படி வலிக்கெடுப்பேன்டா, சும்மா அவன் சொன்னான், லஆத்தியன்னஹும் மின் பைனி ஐதீஹிம் வ மின் ஹல்ஃபிஹிம் வ அன் ஐமானிஹிம் வ அன் ஷமாயிலிஹிம் லா தஜிது அக்ஸரஹும் ஷாக்கிரீன்.
அவங்களுக்கு முன்னால போயிட்டு வழி கெடுப்பேன், அவங்க கேட்கலையா பின்னால வந்து வழி கெடுப்பேன், கேட்கலையா வலது பக்கம் போயிட்டு வழி கெடுப்பேன், கேட்கலையா இடது பக்கம் வந்து வழி கெடுப்பேன். யா அல்லாஹ் 360 டிகிரியில் ஒவ்வொரு அடியானையும் பிளான் பண்ணி வழி கெடுப்பேன். ஆனால் நீ கியாமத்தில் பார்த்து கொள்ளுவாய், உன்னோட அடியார்கள் அதிகமான அடியார்கள் நன்றி கெட்டவர்களாகத்தான் இருப்பான். அதுக்கு அல்லாஹ் சொன்ன வார்த்தை என்னண்டா, கால உஹ்ருஜ் மின்ஹா மத்ஊமன் மத்ஹூரா, அவன் அல்லாஹ் கேவலப்படுத்தி விரட்டிட்டு சொல்றான், லமன் தபிஅக மின்ஹும் லஅம்லஅன்ன ஜஹன்னம மின்கும் அஜ்மஈன், நீ உன்னை யார் யார் ஃபாலோ பண்றாங்களோ அவ்வளோ பேத்தையும் நரகத்தை வச்சு நான் ஃபில் பண்ணு, நரகத்தால் நிரப்பேன் அவ்வளோ பேத்தையும் அல்லாஹ் சேலஞ்ச் பண்ணுறான். அன்பானவர்களே, கொஞ்சம் யோசிங்க. உலகத்தில் ஒரு பாவம் நடக்குது, எனக்கு ஒரு பாவத்தை செய்ய வேண்டிய ஆசை வருது, எனக்கு ஒரு ஆல்கோஹோலையோ ஒரு ட்ரக்கையோ பாவிக்க வேண்டிய ஆசை வருது. அப்படி இல்லை, எனக்கும் என் தம்பிக்கும் சண்டை, நான் என்ன செஞ்சுட்டேன்டா கோர்ட்டில் கேஸை ஃபைல் பண்ணிட்டேன் அப்படின்டா, தம்பிக்கும் எனக்கும் பிரச்சனை, தம்பி என்ன காணில் ஒரு துண்டை பிடிச்சிட்டாரு, கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணிட்டேன், இப்போ ஜட்ஜ் திருப்பி எழுதுறாரு நீதம் ஏண்ட பக்கம்னு சொல்லி. அன்பானவர்களே, நீதம் ஏண்ட பக்கம்டோனே கேஸ் ஃபைல் பண்ணின நானாக்கு ஒரு சந்தோஷம், ஏன் வெற்றி பெற்றுட்டேன், தம்பிக்கு நல்ல பாடம் ஒன்று படித்து கொடுத்தேன் என்று நானாக்கு ஒரு மமதை வருது. ஆனால் அடிப்படையில் அர்த்தம் என்ன தெரியுமா, இந்த தம்பியும் தோக்கல்ல நானாவும் வெத்தல்ல, அடிப்படையில் ஷைத்தான் வெத்திட்டான். அல்லாஹ் எங்கட மேலே வச்சு அந்த ட்ரஸ்ட் அந்த லவ் தோத்து போயிடுச்சு. ஷைத்தான் தான் வெத்தி விட்டான். குடிக்க ஆசை வருது, குடிச்சிட்டோம், எங்களுக்கு அந்த ஃபன் கிடைக்குதுண்டா, அன்பானவர்களே நாங்கள் அடைய வேண்டிய இன்பத்தை அடைஞ்சோம் இல்லை, ஷைத்தான் அந்த சேலஞ்சில் வென் பண்ணிட்டான். அல்லாஹ்வுடைய சேலஞ்சை நான் காலுக்கு கீழே போட்டு மிதிச்சிட்டேன். 5 நேரம் தொழுக சொன்னான், நான் தொழுவாம நின்றுட்டேன் அப்படின்டா இங்கே வெற்றி பெற்றது யாருண்டா, ஷைத்தான் தான். நாங்கள் ஒவ்வொரு பாவம் செய்ய 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 அல்லாஹ்ட முன்னுக்கு ஷைத்தான் எந்த சேலஞ்சை பண்ணினானோ அதை நாங்கள் உண்மைப்படுத்தி கொண்டே இருக்கிறோம், அல்லாஹ்வை தோக்கடிச்சு கொண்டே இருக்கிறோம். அன்பானவர்களே, நாங்கள் யாரை தோக்கடிக்கிறோம்? அல்லாஹ் எதை நம்பி நீ வேண்டா வழி கெடுத்துக்கோ, ஏண்ட அடியார்கள் அந்த ட்ரெப்பில் மாட்டாங்கன்னு அல்லாஹ் சொன்னான். நாங்கள் மாட்டி 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 ஒவ்வொரு பயணமும் அல்லாஹ்வை தான் தோக்கடிக்கிறோம். அல்லாஹ் தோத்து கொண்டிருக்கிறான். அன்பானவர்கள், இதில் அல்லாஹ்க்கு எந்த ஒரு நஷ்டமும் இல்லை. ஆனால் அல்லாஹ் எங்கட மேலே வச்ச அந்த ட்ரஸ்ட், பேசக்கூடிய நான் உட்பட அனைவரையும் தான் சொல்கிறேன், அல்லாஹ் என் மேலே வச்ச அந்த ட்ரஸ்ட், அல்லாஹ் என்ன மேலே வச்சு அந்த லவ்வை நான் காலுக்கு கீழே போட்டு மிதிச்சு கொண்டிருக்கிறேனா இல்லையா? நானா வெத்திட்டாரா, தம்பி வெத்திட்டாரா? இல்லை அன்பானவர்களே, ஷைத்தான் வெத்திட்டான். அல்லாஹ்ட நம்பிக்கை தோத்துருச்சு. அதனால அன்பானவர்களே, ஷைத்தான் என்று சொல்றவன் இருக்கிறான் தானே, அவன் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி முழு முயற்சி முழு நோக்கமும் ஒரு அடியான நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கறது தான். அவனுக்கு வேற எந்த யோசனையும் கிடையாது. இப்போ இந்த ஷைத்தான், உதாரணத்துக்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு மனிதனை ஷைத்தான் வழி கெடுக்கணும்னு அன்பானவர்களே, நாங்கள் தான் ஒரு ப்ரொஜெக்ட் ஆரம்பித்தா, ஒரு வேலையை ஆரம்பித்தா, ஒரு இடத்துல ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்தா வரக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனையை கண்டுட்டு கிவ் அப் பண்ணிட்டு போயிடுவோம். ஏன்னா நாங்கள் மென்டலி வீக். ஒரு இடத்துக்கு போகிறோம், பாஸ் சேசிட்டாரு, என் ஈகோ ட்ரிகர் ஆகிருச்சு, நீயாச்சும் உண்ட வேலையாச்சும் வீசி போட்டுட்டு வந்துடுறோம். ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோம், காம்படிஷன் கூட செய்யலாதுன்னு கிவ் அப் பண்ணிட்டு வந்துடுறோம். ஸ்டடீஸ் ஒன்று ஆரம்பிக்கிறோம், பாடம் விளங்குதில்லை, கிவ் அப் பண்ணுறோம். அன்பானவர்களே, ஷைத்தான் இந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய அல்லாஹ் தின்னவானாம்னு சொன்ன அந்த மரத்தை அந்த ஒரு காயை திங்கி வைக்கிறதுக்காக உலகத்துடைய டைம் அடிப்படையில் 130 வருஷம் முயற்சி செஞ்சாங்க. 130 வருஷம் முயற்சிக்கு பின்னால தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அந்த ஃப்ரூட்டை தின்ன ஆரம்பிச்சாங்க. ஃபர்ஸ்டா ஷைத்தான் என்ன செய்வான்டா, பாவத்தில் மனுஷர்களை போட ஆரம்பிப்பான். ஈமான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது, இவர் பாவம் செய்யாத ஒரு மனிதர்னா ரெண்டாவது நன்மை செய்யாமல் இருக்கிறது ஒரு பிரச்சனை இல்லைன்ற ஒரு பிம்பத்தை ஒரு ஒரு பிக்சரை உருவாக்குவான்.
5 நேரம் தொழுவாரு, தொழுவாட்டி பரக்கத்தில்லான்னு இவருக்கு கேள்விப்பட்டிருக்கும். உலமாக்கள் சொல்லியிருப்பாங்க, ஒரு 2 கிழமை இவர் தொழுகையை விட்டிருப்பாரு, ஆனால் சல்லி வந்து கொண்டு தான் இருக்குதுன்னொன்னே முடிவெடுத்துருவாரு, இல்லை தொழுவாட்டியும் சல்லி வரும்னு சொல்லி எந்த அமலை பெருசா கருதினாரோ அந்த அமலை விட ஆரம்பிப்பாரு. இதுதான் ஷைத்தானுடைய 2வது ட்ரிக். இதுலயும் ஒரு மனுஷன் பாஸ் ஆகிட்டா செஞ்ச அமலா ஷைத்தான் பாதுகாக்க விட மாட்டான். அன்பானவர்களே, இப்போ ஒரு மனிதன் வாழ்க்கையில ஷைத்தான் எந்தெந்த டோரால உள்ளுக்கு வாரானுண்டா, இப்னு ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஷைத்தான் 4 கதவுகளால உள்ளுக்கு வாரான். எந்த மனிதனுக்கு இந்த 4 கதவையும் மூடுறதுக்கு சக்தி இருக்குதோ அந்த மனிதன் ஷைத்தானுடைய ட்ரெப்ல மாட்ட மாட்டான். 4 கதவு. இந்த 4 கதவு, அதுக்குரிய ரெமடி என்ன, அதுக்குரிய ஆன்டிடோட் என்ன, அதுக்கு மருந்து என்னன்றதையும் குர்ஆனும் ஹதீஸும் சொல்லி தருது. இந்த 4 கதவையும் எங்களோட வாழ்க்கையில நான் மூடணும். முதலாவது என்ன அந்த கதவுண்டா, அல் கஃப்லா, ஹீட்லெஸ்னஸ், அதாவது மறந்த மாதிரி, அல்லாஹ்வை நினைக்காம ஏன் பிறந்தேன், நோக்கம் என்னாண்டு அர்த்தமற்ற வாழ்க்கையை வாழ்றது ஹீட்லெஸ்னஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுக்கு அவருக்கு நோக்கம் ஒன்று இருக்காது. இது மனிதர்களுக்கு மாத்திரமில்லை, மலக்குமாருக்கும் நடந்துச்சு, நபிமார்களுக்கும் நடந்துச்சு, சஹாபாக்களுக்கும் நடந்துச்சு. இதுல நாங்க ஒன்றும் விதிவிலக்கானவர்கள் அல்ல. மலக்குமார்களுக்கு எப்படி நடந்துச்சுண்டா, அல்லாஹ் அந்த மலக்குமார்களை பார்த்து கேட்குறான், இன்னி ஜாஇலுன் ஃபில் அர்தி ஹலீஃபா, நான் ஏண்ட ஹலீஃபாவை, பிரதிநிதிகளை, இந்த ரெப்ரசன்டேட்டரை பூமியில் படைக்க போகிறேன். மலக்குமார்கள் பார்த்து உங்களோட ஒப்பீனியன் என்னான்றோடனே மலக்குமார்கள் எல்லாம் கேட்டாங்க அல்லாஹ் பார்த்து, அத்தஜஅலு ஃபீஹா மை யுஃப்ஸிது ஃபீஹா வ யஸ்ஃபிகு திமா, யா அல்லாஹ் திருப்பியும் இரத்தங்களையும் கொலைகளையும் கற்பழிப்புகளையும் செய்யக்கூடிய ஒரு படைப்பையா படைக்க போறாய். அல்லாஹுக்கே இவங்க பாடம் நடத்துகிற அளவுக்கு ஒரு பதிலை சொல்லிட்டாங்க. உடனே அல்லாஹ் சொல்றான், இன்னிய அலமு மாலா தஅலமூன், உங்களுக்கு தெரியாதது எனக்கு தெரியும். அதனால தான் அதான் 5 நேரம் என்னத்துக்கு சொல்லணும்னா, மனிதன் மறதியால சூழப்பட்டவன், தொழுகைக்கு வாண்டது வா என்பதற்காகத்தான் அல்லாஹ் 5 நேரம் அதான கடமையாக்கி வச்சிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் டெய்லி ரெசிடேஷன் ஒன்று இருக்குது தானே, சந்தர்ப்ப துஆக்கள். இது என்னத்துக்கு? அல்லாஹ்வை அடிக்கடி 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 ஞாபகம் மூட்ட. ஏன்? நான் அல்லாஹ்வுடைய அடிமை, அல்லாட பேரை கொண்டு பள்ளியிலுக்கு வாரேன், அல்லாட பேரை கொண்டு வெளியே போகிறேன், அல்லாட ரஹ்மத்தை கேட்டு சாப்பிட்றேன், சாப்பிட்டதுக்கு பின்னால் அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். ஏன்? அல்லாஹ் அல்லாஹ் அல்லாண்ட வார்த்தை இந்த கல்புக்கு, இந்த உள்ளத்துக்கு 3 நாளைக்கு மேலே கேட்கலண்டா அந்த உள்ளம் சாகுறதுக்கு ஆரம்பிச்சிடும். அல்லாஹ் பாங்கு சொல்லாத இடத்துல, பாங்கு உங்களோட காதுக்கு கேட்காத இடத்துல ஒரு 3 நாளைக்கு மேலே நீங்கள் தங்கி பாருங்கள், உங்களோட சைக்காலஜிக்கலி, உங்களோட ஸ்பிரிச்சுவல் எந்த அளவுக்கு கிராஜுவலி வீக் ஆகி கொண்டு போகும் என்பது. இந்த உள்ளம் எதால உயிர் பெறும்டா, இந்த உள்ளம் எதால வாழும்டா, அந்த அல்லாண்ட வார்த்தையால தான் இந்த உள்ளம் வாழும். அல்லாண்ட வார்த்தை இந்த உள்ளத்துக்கு கிடைக்கலண்டா உள்ளம் சாக ஆரம்பிச்சிடும். அன்பானவர்கள், உள்ளம் சாக ஆரம்பிச்சிடும். ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கஃப்லா எப்படியெல்லாம் ஏற்படுதுன்றதை பாருங்க. ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து கொண்டு குறைஷிகளில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய தலைவர்கள், பொலிட்டிக்கல் பவர் இருக்குது, அவங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது, அவங்க எல்லாம் பெரிய பணக்கார ஆட்கள், சல்லி இருக்குது, இவங்களை வச்சுக்கொண்டு மஷூரா பண்ணுறாங்க. இந்த இஸ்லாத்தை எப்படியாச்சும் அவங்களுக்கு கொண்டு போனால் அவங்க முழு உலகத்துக்கும் இஸ்லாத்தை கொண்டு போவாங்க. ஏன்? அவங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் உண்டு, மக்களை இருக்குதுன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பெர்ஸ்பெக்டிவ்ல நபி அவங்க பேசி கொண்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் ஒரு குருட்டு சஹாபி வாராரு, குருடான சஹாபி. அவருக்கு நபி அவங்க என்ன செய்கிறாங்க, யாரோட உட்காந்து கதைக்கிறாங்க என்பது தெரியாது. உடனே வந்தோன்னே கேட்டாங்க, யார ரசூலுல்லாஹ், எனக்கு தீனை படிச்சுட்டாங்களே, நான் தீனை படிக்க வந்திருக்கிறேன்னொன்னே நபி அவங்க அவங்கள பார்த்து மூஞ்ச கொஞ்சம் சுரிச்சிட்டு மூஞ்ச திருப்புறாங்க இங்கிட்டு. இந்த நேரத்திலேயா இந்த மனிதன் வரணும், எவ்வளோ பெரிய ஆட்களோட கதைச்சு கொண்டிருக்கிறேன், இவருக்கு இந்த நேரத்தில் வந்தால் தீனை கேட்கணும். திருப்பின உடனே அல்லாஹ் ஆயத்தை இறக்குறான், அபஸ வதவல்லா இன்ஜாஅஹுல் அமா. ஒரு குருட்டு மனிதர் வந்த நேரத்தில் இந்த தூதர் மூஞ்ச சுருக்கி கொண்டு திருப்பினார், இது பிழை யா ரசூலல்லாஹ்,
நீங்கள் நினச்சி கொண்டு இருக்கிறீங்க நீங்கள் யாரை வச்சு பேசுகிறீங்களோ இவங்கெல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வாங்கன்னு சொல்லி. ஆனால் உங்களுக்கு தெரியாது யாரை வச்சு நான் ஹைரை உண்டாக்குவேன் சொல்லி. யாரையும் நீங்கள் மட்டம் தட்டப்படாது என்பதை தான் அல்லாஹ் கண்டித்து ஒரு ஆயத்தை இறக்குறான். நபி அவர்களை கண்டித்து ஒரு ஆயத் இறக்கினான்டா இதுதான் அந்த ஆயத். நபி அவர்களுக்கும் தடமாற்றம் ஏற்பட்டிருக்குது. முதலாவது கஃப்லா. அந்த கஃப்லால இருந்து எந்த நேரமும் அல்லாஹ்வோட சிந்தனையிலே நாங்கள் இருக்கணும். இதுக்கு அடிப்படையான காரணம் என்னண்டா, இந்த கஃப்லா உண்டாகிறதுக்கு அடிப்படையான காரணம் நாங்கள் இன்றைக்கு குர்ஆனை அழகாக ஓத முயற்சி செய்கிறோம், ஆனால் குர்ஆனை விளங்குறதுக்கு முயற்சி செய்கிறோம் இல்லை. ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொன்னாங்க, உன்சிலல் குர்ஆனு லியுஅமல பிஹி, குர்ஆன் இறங்கினதே அதை கொண்டு அமல் செய்கிறதுக்கு தான். ஆனால் ஃபத்தஹதன் நாசு திலாவத்தஹு அமலா, ஆனால் மக்கள் எல்லாம் குர்ஆனை ஓதுறது அமலா நினச்சி கொண்டு இருக்கிறாங்களே தவிர குர்ஆனை விளங்குறதுக்கு முயற்சி செய்கிறாங்க இல்லை. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்கிறாங்க, நபி அவர்கள் 1,24,000 சஹாபாக்களை அந்த ஹஜ்ஜத்துல் வதால உருவாக்கினாங்க. அந்த 1,24,000 சஹாபாக்கள்ல முழுமையாக குர்ஆனை பாடமாக்கினவங்க 50லிருந்து 100 பேர் தான். ஆனால் அதிகமான சஹாபாக்கள் குர்ஆனை டீப்பாக விளங்கினவங்க. இன்றைக்கு குர்ஆன்ட வாய்ஸை பார்க்குறோம், குர்ஆன்ட டோனை பார்க்குறோம், அந்த மெலடியை பார்க்குறோம், ஆனால் குர்ஆனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் முயற்சி செய்கிறோம் இல்லை. அல்லாஹ் இந்த யஹூதிகளை பார்த்து ஒரு குர்ஆனில் ஒரு உதாரணம் ஒன்று சொல்கிறாங்க. மஸலுல்லதீன ஹும்மிலு தௌராத் சும்ம லம் யஹ்மிலூஹா கமஸலில் ஹிமாரி யஹ்மிலு அஸ்ஃபாரா. முன்னால் வேதம் கொடுக்கப்பட்ட மக்களை நீங்கள் பார்த்து இல்லையா, அவங்க எதை போலண்டா ஒரு கழுதைக்கு மேலே பெரிய பெரிய சிலபஸ் புக்கை வச்ச சிலபஸை தூக்குற ஒரு கழுதையை போல. ஒரு கழுதை வருது, அந்த கழுதைய முதுகில் என்சைக்ளோபீடியா இருக்குது, மெடிசினுக்கு தேவையான எல்லா புக்கும் இருக்குது, பாஸ் பேப்பரும் இருக்குது, வரப்போகிற பேப்பரும் இருக்குது எக்ஸாமுக்கு. ஆனால் அது கழுதைக்கு மேலே இருக்குதுண்டா இதில் என்ன பிரயோசனம் அப்படின்னு கேட்டால் நாங்கள் பார்த்து சொல்லுவோம், கழுதை புக் தூக்கினா அந்த கழுதைக்கு அதில் பொறுமதி தெரியாது. இது எங்களோட பெர்ஸ்பெக்டிவ். ஆனால் அல்லாஹ் இந்த எப்படி பார்க்க சொல்கிறான்டா, கழுதைட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து இதை நீங்கள் பாருங்கள். அதோட மேலே என்சைக்ளோபீடியா இருக்குதான், அதோட மேலே தஃப்சீர் இருக்குதான், அதோட மேலே ஹதீஸ் இருக்குதான். ஆனால் கழுதை அந்த புக்கெல்லாம் பார்க்கறது ஒரு அடைஞ்சலாக பாரமாக பார்க்குது. இன்றைக்கு அதிகமான மக்கள் குர்ஆன் அமல் செய்கிறத இப்படி தான் பார்க்குறாங்க. குர்ஆன் இருக்குது, கவர் போட்டு இருக்கிறோம், ஓத தெரியும், ஆனால் எப்போ அமலுக்கு வரும்னு எதிர்பார்க்குறோமோ அப்போ கழுத புக் தூக்க போக்குல கழுதட மூஞ்சி எப்படி போகுதோ அது போல தான் குர்ஆன்ட வாழ்க்கையை ஏண்ட வாழ்க்கையில் கொண்டு வர போக்குல ஏண்ட மனோநிலை மாறுது. எந்த மனிதன் இந்த குர்ஆனை வாழ்க்கையில் கொண்டு வரானோ அவன் முதலாவது அல்லாஹ்ட நினைவை விட்டும் தூர மாட்டான். ஒன்றாவது டோரை மூடணும்டா, இந்த கஃப்லாவை இல்லாமாக்கணும்டா, அந்த அல்லாஹ் அதிகமாக நினச்சி கொண்டே இருக்கும். ரெண்டாவது டோர் என்னாண்ட அன்பானவர்களே, கோபம். எந்த மனிதன் கோபப்படுறானோ இந்த கேப்பில் ஷைத்தான் உள்ளுக்கு பூந்துருவான். அலி ரலியல்லாஹு தஆலா அவங்க சொன்னாங்க கோபத்தை பற்றி, அவ்வலுஹு ஜுனூனுன் வ ஆஹிருஹு நதமுன். ஆரம்பம் ஒரு கிரேசினஸ், ஆரம்பம் ஒரு பைத்தியக்காரத்தனமாக இருக்கும். கண்டதை பேசுவார், கண்ட மாதிரி பிஹேவ் பண்ணுவார், இவர்கிட்ட என்னை மூஞ்ச பார்க்க இயலாது, என்னை செயலை பார்க்க இயலாது. ஆனால் அது கோபம் தணிஞ்சி அந்த சூடு தனியுமாக இருந்தால் அதை நினச்சி அவர் கவலைப்படுவார். இதை நீங்கள் ஷைத்தாண்ட வாழ்க்கையிலையும் பார்க்கலாம். முஸ்லீமில் ஒரு ஹதீஸ் வருது, அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதா கர இப்னு ஆதம் அஸ் சஜதா, ஒரு ஆதமுடைய மகன் சூரா சஜதாவை ஓதினா ஃபசஜத, அவன் சுஜூத் செய்வான். அந்த நேரத்தில் ஷைத்தான் தூரமாக ஓடி ஷைத்தான் அழுவ ஆரம்பிப்பான். நாங்கள் சுஜூத் செய்ய போக்குள்ள எங்களுக்குன்னு சொந்தமான ஷைத்தான் ஓடி அழுவ ஆரம்பிப்பான். அழுவ ஆரம்பிச்சுட்டு சொல்லுவான் என்னன்னு சொன்னால், உமிர இப்னு ஆதம் பி சுஜூத், ஆதமுடைய மகனுக்கு சுஜூத் செய்யும்படி சொல்லப்பட்டது. ஃபசஜத, அவன் சுஜூத் செய்தான். ஃபலஹுல் ஜன்னா, அவனுக்கு சொர்க்கம் கிடைச்சிச்சு. வ உமிர்து பி சுஜூத், எனக்கும் சுஜூத் செய்யுமாறு அல்லாஹ் சொன்னான். ஃபஅபைத்து, நான் நிராகரிச்சிட்டேன். ஃபலின்னார், எனக்கு நரகம். ஆரம்பத்தில் அவன் என்ன சொன்னான், நீ அவனை நெருப்பால் மண்ணால் படைச்சாய், என்னைய நெருப்பால் படைச்சாய், நான் எப்படி ஆதமுக்கு சுஜூத் செய்கிறது? ஒரு கிரேசினஸ், அகங்காரம்,
பெருமை ஷைத்தான்ட்ட காணப்பட்டது. ஆனா பின்னால எப்ப ஆதமுடைய மகன் சுஜூத் செய்யறானோ அப்பெல்லாம் ஷைத்தான் ஓடி போயிட்டு ஒரு மூலையில நின்று அழுவ ஆரம்பிக்கிறான். அவனுக்கு சுஜூத் செஞ்சு சொன்ன நேரம் செஞ்சான், அவனுக்கு சொர்க்கம். எனக்கு சுஜூத் செஞ்சு சொன்ன நேரம் செஞ்சிருந்தா எனக்கு சொர்க்கம் கிடைச்சிருக்குமே, மறுத்துட்டேன், இன்றைக்கு நரகவாசி ஆகிட்டேனேண்டு ஒவ்வொரு பயணமும் ஆதமுடைய மகன் சுஜூத் செய்யற நேரம் ஷைத்தான் அழுது கொண்டிருக்கிறான். அன்பானவர்களே, கோபம்ன்றது இருக்குது தானே. இந்த கோபத்தை பத்தி சொல்ற நேரம் சொல்றாங்க, அல் 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 கதபு பரீதுல் கிபர். பெருமை கிட்ட இருந்து வரக்கூடிய இமெயில் மாதிரி தான் கோபம். பெருமை, அவர் தான் பாஸ், அவர் என்ன செய்வார் என்று ஒரு மெயில் அனுப்புவார். அந்த மெயில் எதுன்னு சொன்னா கதப், அங்கர், கோபம். ஒரு மனுஷனுக்கு கோபம் வருதுண்டா அது செகண்டரி ரீசன். அது ஃபர்ஸ்ட் கோ ரீசன் என்னண்டா அவனுடைய ஈகோ பாதிக்கப்படுது. ஈகோ யாருக்கு பாதிக்கப்படும்டா, யாருக்கிட்ட பெருமை இருக்குதோ அவனுக்கு தான் ஈகோ பாதிக்கப்படும். ஷைத்தான் வந்து நேரடியாக சொல்ல மாட்டான் நீ இதை செய் இதை செய்யாதுன்னு. ஆனால் ஷைத்தான் எப்படி செய்வான்டா, இது ஒரு நல்ல விளைங்கோங்க. சைக்காலஜிக்கல் ஒரு தெரப்பி இருக்குது, காக்னிட்டிவ் பிஹேவியரல் தெரப்பின்னு சொல்லி. அந்த தெரப்பியை விளங்கப்படுத்துகிற நேரம் இதை குர்ஆன் அல்லாஹ் தெளிவாக ஹஸரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை வச்சு பேசுகிறான். இந்த தெரப்பி எப்படின்னு சொன்னால், ஒரு மனுஷனுக்கு அடிக்கடி கோபம் வருதுண்டா அந்த சைக்காலஜிஸ்ட் என்ன செய்வார் தெரியுமா, உங்களுக்கு கோபம் வந்த சிச்சுவேஷன் எல்லாம் எடுத்து முதலாவது என்ன நடக்குது, நடந்த நிகழ்வு என்ன, அதுக்கு பின்னால் உங்களுக்கு வந்த இமோஷன் என்ன, இமோஷனுக்கு பின்னால் உங்களோட பிஹேவியர் என்ன, பிஹேவியருக்கு பின்னால் உங்களோட ஆக்ஷன் என்னன்றதை தான் பார்ப்பாங்க. அன்பானவர்களே, ஷைத்தான் இதைத்தான் செய்வான். ஃபேக்ட், ஒருத்தர் ஒரு மனுஷர் ஏசுறாருண்டா அது ஒரு ஃபேக்ட், அது ஒரு நிகழ்வு. அதுக்கு நான் எப்படி மீனிங் கொடுக்குறேன்றதை வச்சு தான் என் இமோஷன் வரும். எந்த ஒரு மனுஷன் ஒரு நிகழ்வு நடக்கிற நேரம் அவனுடைய இமோஷனலை கண்ட்ரோல் பண்ண தெரியுதோ அந்த மனுஷனுக்கு கோபத்திலிருந்து பாதுகாத்து கொள்ள முடியும். இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் என்னன்னு சொன்னால், சூரத்து தஹ்ரீம் அல்லாஹ் ஆரம்பிக்கிறான். நபியை பார்த்து கேட்குறான், நபியை பார்த்து, ஏன் நபியே, நான் உங்களுக்கு ஹராமாக்காத ஒன்றை நீங்கள் ஏன் ஹராமாக்கி கொண்டீங்க? என்ன இன்சிடென்ட்டுண்டா, நபியிட மனைவிமார்கள் பார்க்குறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளமையாக மாரியா கிபித்தியாண்ட மனைவி கிட்ட போயிட்டு தேன் குடிச்சிட்டு வராங்க. இப்போ ஆயிஷா நாயிம் ஹப்ஸா நாயிம் பிளான் பண்ணுறாங்க, இதை நிப்பாட்டணும் நபிகிட்ட இருந்து பிளான். இவர் போயிட்டு நல்ல சுத்தமான தேன், மாரியா கிபித்தியா, அந்த மாரியான்னு சொல்லக்கூடிய பெண் இஜிப்டை சேர்ந்தவர், அங்கே தேன் குடிச்சிட்டு வர்றது இந்த மனைவிமார்களுக்கு விருப்பம் இல்லை. இதை நிப்பாட்டணும். இப்போ ஆயிஷா ரலியல்லாஹு தஆலான்னு ஒரு பிளான் ஒன்று செய்கிறான். என்னாண்டா, ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலா பார்த்து, நபியவங்க உங்கள் வீட்டுக்கு வந்தால் நீங்கள் சொல்லணும் என்னாண்டா, தேனை குடிச்சிட்டு உங்கள் வீட்டுக்கு வந்தால் நீங்கள் சொல்லணும் என்னாண்டா, யாரும் சொல்லலாம் உங்களோட வாயிலேருந்து ஒரு நாத்தம் வருது, இவ்வளோ தான் சொல்லுவோம். ரைட், எங்கள் வீட்டில் வந்தால் நானும் சொல்லுவேன், யாரும் சொல்லலாம் உங்களோட வாயிலேருந்து வந்தால் ஒரு நாத்தம் வருது, இவ்வளோ தான். இப்போ நபியவங்க மாரியா கிபித்தியாட வீட்டுக்கு போகிறாங்க, தேனை குடிக்கிறாங்க. ஹப்ஸா வீட்டுக்கு வராங்க ரலியல்லாஹு அன்ஹா. இவ சொல்கிற, யாரும் சொல்ல அவங்கள்ட்ட வாயிலேருந்து ஒரு நாத்தம் வருது. நபி அவங்க யோசிக்கிறாங்க, எப்படி நாத்தம், நான் தேன் தானே குடித்தேன், வேறு ஒன்றும் செய்யலே. ரைட், நபி அவங்க கணக்கெடுக்கல. ரெண்டாவது ஆயிஷா ரலியல்லாஹு வீட்டுக்கு வராங்க, இவவும் சொல்கிறா, யாரும் சொல்ல உங்களோட வாயிலேருந்து பேசக்குள்ள ஒரு நாத்தம் கொண்டு வருது. நபி அவங்களுக்கு இப்போ கோபம் வந்துருச்சு. உடனே சொன்னாங்க, அல்லாஹ்ட மேலே சத்தியமாக இன்றையிலிருந்து நான் தேன் குடிக்க மாட்டேன். அன்பானவர்களே, நபி தான், ஆனால் ஒரு இடத்துல கோபம் வார நேரம் ஷைத்தான் ட்ரிகர் பண்ணிட்டான் இமோஷனை. இதுக்கு பின்னால் தேனை நான் அல்லாஹ் மீது சத்தியமாக குடிக்க மாட்டேன்னா அல்லாஹ் உடனே ஆயத்தி இறக்கி வைக்கிறான், நான் ஹலாலாக்கின உண்டை நீங்கள் எப்படி யா ரசூலல்லாஹ் உங்களுக்கு நீங்கள் ஹராமாக்கி கொள்ளுவீங்க? அன்பான, எங்கட இமோஷன் எங்களுக்கு கண்ட்ரோல், அதுக்கு ஒரு பேர் வைக்க தெரியணும், அதை கண்ட்ரோல் பண்ண தெரியணும். எந்த மனுஷன்ட இமோஷன் அவனை கண்ட்ரோல் பண்ணுமோ அவன் ஒரு நோக்கம் இல்லாத ஒரு வீக் மைண்டான ஒரு மனுஷனாகத்தான் இருப்பான். எங்களோட இமோஷனை நாங்கள் கண்ட்ரோல் பண்ணோம். ரெண்டாவது. மூணாவது டோர் என்னாண்ட அன்பானவர்களே, டிசையர், ஷஹ்வத், ஆசை. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தில் எல்லாமே கொடுத்திருந்தான். சொர்க்கத்தில் இல்லாதது ஒன்றே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இல்லை. சொர்க்க வாழ்க்கையை பார்க்குற நேரம் எங்களுக்கு நல்லா தெரியும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தில் அவங்கள விட்டுட்டு அல்லாஹ் அவங்கள பார்த்து சொன்னான், வ ஆதம் உஸ்குன் அன்த வ ஜௌஜுகல் ஜன்னா வ குலா மின் ஹைது ஷிஅ்துமா ஆனா வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜர். நினைச்சதை தின்னுங்க, நினைச்ச மாதிரி இருங்க, எந்த பிரச்சனையும் உங்களுக்கு இல்லை, நல்ல சந்தோஷமா 2 பேரும் வாழுங்க, ஆனால் அந்த மரத்திட கிட்ட மட்டும் போயிட்டோம்.
ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எல்லாமே சொர்க்கத்தில் இருந்துச்சு. ஆனால் மனுஷன் அமைப்பில் பேராசையும் சேர்ந்து தான் நல்லா படைச்சிருந்தார். இப்போ ஷைத்தான் போயிட்டு அவங்களுக்கு என்ன சொன்னான்னு சொன்னால், வனாதாகுமார் ஷைத்தான் போயிட்டு அவங்க 2 பேர்த்து என்னன்னு சொன்னான்னு சொன்னால், மா நஹாகுமா ரப்புகுமா நஹாதிஹி ஷஜரா இல்லான் தக்கூனா மலக்கைனி அவு தக்கூனா மினல் ஹாலிதீன். அன்பானவர்களே, ஷைத்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பார்த்து சொல்கிறான், தெரியுமா அல்லாஹ் உங்களுக்கு எல்லாத்தையும் தந்துட்டு அந்த மரத்துக்கிட்ட மட்டும் போவானு சொன்னான். நீங்கள் அந்த மரத்துலேக்கு போய்ட்டு ஃப்ரூட்டை திண்டுட்டீங்கன்னு சொன்னால் ஒன்று மலக்காவிருவீங்க, அப்படி இல்லைன்னா நிரந்தரமாக சொர்க்கத்திலேருந்து நீங்கள் அவங்களுக்கு மௌத்தே வராது. இது நடக்கக்கூடாது என்பதற்காகத்தான் நல்லா அந்த மரத்துக்கு போவானான்டான். இந்த ஆசையை ட்ரிகர் பண்ணுறது ஆதம் அலைஹிஸ்ஸலாம். நல்ல வருமானம் இருக்குது, ஒரு வியாபாரம் வருது, கொஞ்சம் ஹராம் மாதிரி இருக்குது, ஆனால் அந்த வியாபாரத்தை விட்றதுக்கு மனசில் ஏன் ட்ரிகர் பண்ணுறான் ஷைத்தான்? ஏன் ஆசையை டிசைரை ட்ரிகர் பண்ணுறான்? இல்லை, பிரச்சனை இல்லை, அது செய். அந்த ஷைத்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அதை சொல்லிட்டு வ காசமஹுமா இன்னி லக்குமா லமின சாலிஹின், சத்தியமாக சொல்கிறேன் நான் உங்களுக்கு நலவத்தான் சொல்கிறேன்னு ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு 130 வருஷமாக சத்தியம் செஞ்சு தான் அந்த மரத்துக்கு அனுப்பினான். டிசைரை ட்ரிகர் பண்ணுறது. எந்த ஒரு மனுஷனுக்கு தன் டிசைரை கண்ட்ரோல் பண்ண முடியுமோ அந்த மனுஷன் வாழ்க்கையில் ஷைத்தான் விளையாட முடியாது. அன்பானவர்களே, 4வது கதவு என்னன்னு சொன்னால் ப்ரோகாஸ்டினேட் பண்ணுறது. ஒரு வேலையை புறவிக்கு செய்வோம்னு தள்ளி போடுறது இருக்குது தானே, இது ஷைத்தான் ஒரு டூல் என்பதாக நீங்கள் விளங்கிக்கோங்க. எக்ஸாமுக்கு படிக்க இருக்குது, கடைசி கட்டத்தில் படித்து கொள்ளலாம். பிஸ்னஸ் மீட்டிங் இருக்குது, இன்னொரு நாளைக்கு போட்டுக்கொள்ளலாம். அல்லது ஒரு வேலை இருக்குது, இன்னொரு நாளத்துக்கு போட்டுக்கொள்ளலாம். துஹருக்கு பாங்கு சொல்லிருச்சு, 3 மணிக்கு தொழுது கொள்ளலாம், ஏன்னா 3:28 தான் பாங்கு. மக்ரிபுக்கு பாங்கு சொல்லிருச்சு, ரைட், நாங்கள் கடைசி கட்டத்தில் தொழுவலாம். தஹஜத்துக்கு முழிப்பு வருது, ரைட், நாளையிலேருந்து தஹஜத் தொழுவலாம். இந்த ப்ரோகாஸ்டினேட் இருக்குது தானே, இது ஷைத்தாண்ட முக்கியமான ஒரு டூல். நாளை கியாமத்துடைய நாளையில் நரகத்தில் ஷைத்தானுக்கு ஒரு மிம்பர் கொடுக்கப்படும். அந்த மிம்பரில் ஏறி ஷைத்தான் ஹுதுபா செய்வான். அப்போ மக்கள் எல்லாம் அவனை பார்த்து ஏசுவாங்க, உன்னையால தான் இவ்வளோ பிரச்சனைன்னு சொல்லி. ஷைத்தான் சொல்லுவான், என்னாண்டா, நான் ஒரு நாளுமே உங்களுக்கு இதை செய்ய இதை செய்ய வேணான்னு சொல்லலை, தொழுவானான்னு சொல்லலை, வட்டி எடுங்கன்னு சொல்லலை. பட் நான் செஞ்சது என்னண்டா, தொழுவ இப்போ வானம், கொஞ்சம் புறவைக்கு தொழுதுக்கோங்க. நீங்கள் புறவைக்கு தொழுவாமல் அதை கதாவாக்கி கொண்டீங்க, அதனால தான் இன்றைக்கு நீங்கள் நரகத்தில் இருக்கீங்களே தவிர உங்களோட நரகத்துக்கு நான் காரணம் அல்ல என்று அன்றைக்கு ஷைத்தான் முழு பழியும் தூக்கி எங்களோட மேலே போடுவான். இப்போ இந்த ஒரு மனிதனுக்கு கஃப்லாவை இல்லாமாக்கி, கோவத்தை கட்டுப்படுத்தி, அவனோட ஷஹுவத்தை ஆசைகளை கட்டுப்படுத்தி பிளான் பண்ண மாதிரி ஒரு நாளை கடத்த முடியுமோ சந்தர்ப்ப துஆக்களோட, அந்த மனிதனுக்கு நிச்சயமாக ஷைத்தாண்ட ட்ரெப்லேருந்து மாற முடியும். அப்படியான வாழ்க்கையை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்தருள்வானாக. யாழ்லா, பாவங்கள் அனைத்தையும் மன்னிச்சுக்கோ யாழ்லா, தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றுவை யாழ்லா. எல்லா உம்மாப்பட பாவங்களை மன்னிச்சுக்கோ யாழ்லா. எல்லா முஃமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவரோட பாவங்களையும் மன்னிச்சுக்கோ யாழ்லா. துஆக்கள் அனைத்தையும் ஏற்றுக்கோ யாழ்லா. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. فيا أيها الناس وحدوا الله فإن التوحيد رأس الطاعات، واتقوا الله فإن التقوى ملاك الحسنة، وعليكم بالسنة فإن السنة تهدي إلى الإطاعة، ومن أطاع الله ورسوله فقد رشد واهتدى، وإياكم والبدع فإن البدعة تهدي إلى المعصية، ومن يعص الله ورسوله فقد ضل وغوى، وعليكم بالصدق فإن الصدق ينجي والكذب يهلك، وعليكم بالإحسان فإن الله يحب المحسنين. فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بارك الله لنا ولكم بالقرآن العظيم ونفعنا وإياكم بالآيات وذكر الحكيم. أقول قولي هذا أستغفر الله لي ولكم ولسائر المسلمين واستغفروه إنه هو الغفور الرحيم.